டான் கல்லூரத்தின் ஒளிபரப்பு கல்விச்சபையுடன் இணைந்திருக்கு நான் பாதி சிவகுமார். மற்றொரு கணித வினாத்தாள் ஒன்றை மீட்டும் மூலமாக உங்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றேன். கடந்த காலங்களிலே இடம்பெற்ற வினாத்தாள்களையும் மாதிரி வினாத்தாள்களையும் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தவனம் இருந்து கொண்டே இருக்கின்றோம். இதனூடாக கடந்த காலங்களில் விடப்பட்ட விடயங்களை மீட்டுவதிலும் வினாத்தாள்களுக்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும், எவ்வாறு விடையளிக்கும் போது புள்ளிகளை முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும் போன்ற விடயங்களை நாங்கள் இதனூடாக அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்னும் ஒரு கடந்த கால வினாத்தாள் ஒன்றை மீட்டுவதற்காக உங்களுடன் நான் இணைந்துள்ளேன். இந்த வினாக்களுக்கு நாங்கள் எவ்வாறு விடையளிக்கும் விதம் பற்றி ஆராய்வோம். எனும் மண்கோளத்தில் அடைத்து வரும் இரு உறுப்புகளை எழுதுக. 8, 11, 14 இவ்வாறு 3 எண்களால் இடைவெளியூடாக அதிகரித்து செல்கின்றன. ஆகவே வித்தியாசம் 3 காணப்படுகின்றது, வித்தியாசம் 3 காணப்படுகின்றது. அதோட வித்தியாசம் 17, வித்தியாசம் 20 காணப்படும். அடுத்த இரு உறுப்புகள் 17, 20 என்பதாகும். உருவில் நீட்டப்பட்ட பகுதி முழு உருவின் என்ன பின்னமாகும். இங்கு உருவிலே மொத்தமாக இவ்வாறு பார்க்கப்படும் போது, இவ்வாறு நாங்கள் இவற்றை பிரித்து நோக்கப்படும் போது மொத்தமாக 8 துண்டுகளாக காணப்படுகின்றன. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஆகவே 8 நாங்கள் ஒரு பங்கு இழக்கப்பட்டுள்ளது. அது இழக்கப்பட்ட பகுதியானது 8 1 ஆகும். ஒரு கனவு வடிவமான பெட்டி தரப்பட்டுள்ளது. இப்பட்டியின் தரப்பட்ட உருவின் நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 8 சென்டிமீட்டர் ஆகவும் இதன் கனளவு 400 சென்டிமீட்டர் கனம் எனில் இக்கனவுருவின் உயரம் என்ன கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே உயரம் சமன் கனளவின்கள் பரப்பு ஆகும். ஆகவே கனளவு 400, அதன் பரப்பளவு 10 ஆகவே நாங்கள் சுருக்கும் போது 10 8 80 அப்படி சுருக்கும் போது 5 பெறப்படும். ஆகவே 5 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே இதன் உயரம் 5 சென்டிமீட்டர் ஆகும். எண்கோடு வகை குறிக்கப்பட்ட பிரதேச சமவெளியை குறிப்பிடுக. ஆகவே எண்கோட்டில் நாங்கள் குறிக்கப்படும் விதம் பற்றி ஆராய்வோம். இவ்வெண்கோட்டில் வகைக்கப்பட்ட பிரதேசத்தில் சமநிலையை குறிப்பிடுக. நாங்கள் குறிக்கப்பட்ட x பெரிது 2 என்பதாக காணப்படுகின்றது. 2 பெரிய எண்கள் இங்கு நிலக்கப்படாவிலே நாங்கள் சமன் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே x பெரிது 2 தான் சமநிலை ஆகும். புத்தகத்தின் தடிப்பு 2.5 சென்டிமீட்டர் ஆகும். 5 புத்தகங்கள் ஒன்றன் மீது ஒன்று மேசை ஒன்றின் மீது வைக்கப்படுகின்றன. 5 புத்தகங்களின் உயரத்தை காண்க. ஒரு புத்தகத்தின் தடிப்பு 2.5 சென்டிமீட்டர் எனில் 2.5 சென்டிமீட்டரை நீங்கள் 5 பெருக்க வேண்டும். அவ்வாறு பெருக்கும் போது 12.5 சென்டிமீட்டர் காணப்படும். 1:50 எனும் அளவுடைக்கு வரையப்பட்ட ஒரு அளவுடை படத்தில் 5 சென்டிமீட்டர் குறிக்கப்படும் உண்மையான நீளம் யாது என குறிக்கப்பட்டுள்ளது. ஆகவே 1:50 என்பதன் கருத்து 1 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் என்பதாம். ஆகவே இங்கு 5 சென்டிமீட்டரின் உண்மையான அளவு 50 தர 5 அது 250 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே இதன் உண்மையான நீளம் 250 சென்டிமீட்டர் அல்லது உண்மையான நீளம் 2.5 மீட்டர் என்பதாகும். திசலாக்கம், இது ஒரு திசலாக்கம், அரை தூய திசலாக்கமாகும். தூய திசலாக்கம், அரை தூய திசலாக்கம் என 2 வகை காணப்படுகின்றன. தூய திசலாக்கம் என்பது முழுமையாக ஒரு வடிவத்தை மாத்திரம் பயன்படுத்தப்பட்டு அமைக்கப்பட்ட திசலாக்கமாகும். அரை தூய திசலாக்கம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட தளவுருக்களை பயன்படுத்தி ஒரு பிரதேசத்தை மூடுதல் அரை தூய திசலாக்கம். ஆகவே இங்கு சதுரம், முக்கோணம் ஆகிய தளவுருக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆகவே இது ஒரு அரை தூய திசலாக்கமாகும். தரவு தொகுதி ஒன்றின் வீச்சு 23, தரவின் உயர்ந்த புள்ளி 67, வெளிவு புள்ளியை காண்க. வீச்சு 67 எனில் விளிவு புள்ளி சமன் விளிவு புள்ளியானது நீங்கள் 67 23 கழிக்கும் போது விளிவு புள்ளி பெறப்படும். ஆகவே 4
44 ஒளியை புள்ளி. பெருமானம் காண்க 24.6 பிரிக்க வேண்டும். இவற்றை நாங்கள் வகுக்கும் போது பின்னங்களாக மாற்றி வகுக்க முடியும். ஆகவே பின்னங்களாக மாற்றி வகுக்கும் போது 246 × 10 அரண 6 × 10. ஆகவே 246 × 10 அரண தரையா மாறும், மேல 10 கீழாகும். ஆகவே 41 ஆகும். ஏனும் இடத்தில் உள்ள நிமல் தெற்கு நோக்கி 10 மீட்டர் சென்று, அதாவது நாங்கள் இவ்வாறான கணக்குகளை செய்வதற்கு நாங்கள் ஒரு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கென திசைகளை கொடுத்துக் கொள்வோம். ஏனும் இடத்திலிருந்து தெற்கு நோக்கி 10 மீட்டர் சென்று அவ்விடத்திலிருந்து வடக்கிலிருந்து 45 வாகை கிழக்காக 5 மீட்டர் உள்ள B என்னும் இடத்தை அடைகின்றார். A என்னும் இடத்திலிருந்து தெற்கு நோக்கி பாருங்கள், A என்னும் இடம் இங்கிருந்து தெற்கு நோக்கி 10 மீட்டர் சென்று வடக்கிலிருந்து 45 வாகை 5 மீட்டர் தூரத்தில் P என்னும் இடத்தை அடைகின்றார். 45 வாகை கிழக்காக 45 வாகை கிழக்காக 5 மீட்டர் தூரம் சென்று B என்னும் இடத்தை அடைகின்றார். ஆகவே இது 45 வாகையா. ஆதுட்டு தளம் ஒன்றில் வரையப்பட்ட x2 எனும் கோடு எவ்வச்சுக்கு சமாந்தரமானது. ஆகவே x2 எனும் கோடை நாங்கள் வரைந்து பார்க்கும் போது அது எவ்வச்சுக்கு சமாந்தரமானது நாங்கள் கண்டறிய முடியும். இது y அச்சு, இது x அச்சு, இது 1 இது 2. x2 எனும் கோடு ஆனது இவ்வாறு காணப்படும் கோடு ஆகும். ஆகவே x2 எனும் கோடு ஆனது y அச்சுக்கு சமாந்தரமான ஒரு கோடு ஆகும். ஆகவே எவ்வச்சுக்கு சமாந்தரமானது y அச்சுக்கு. வட்டம் ஒன்றின் இரு ஆரைகளுக்கும் வட்ட வில்லிற்கும் இடைப்பட்ட பிரதேசம் எவ்வாறு அழைக்கப்படும்? வட்டம் ஒன்றின் இரு ஆரைகளுக்கும் வட்ட வில்லுக்கு இடைப்பட்ட ஒரு வட்டம் இருக்கின்றது. இரு ஆரைகளுக்கும் 2 ஆரைகளாலும் ஒரு வில்லாலும் அடைக்கப்பட்ட பகுதியானது ஆரை சிறை என அழைக்கப்படும். இரு ஆரைகளாலும் வட்ட வில்லாலும் அடைக்கப்பட்ட பகுதியானது ஆரை சிறை என அழைக்கப்படும். 120 சென்டிமீட்டர் கொள்ளுடைய ஒரு பாத்திரத்தில் முற்றாக நிரப்பக்கூடிய திரவத்தின் அளவை லீட்டரில் காண்க. 120 சென்டிமீட்டர் கொள்ளுடைய பாத்திரத்தில் முற்றாக நிரப்பக்கூடிய திரவத்தின் அளவை லீட்டரில் காண்க. 120 சென்டிமீட்டர் கனம் என்பது பாத்திரத்தில் கொள்ளக்கூடிய நீரின் அளவு 120 மில்லி லிட்டர் ஆகும். கனவுக்கும் கொள்ளவுக்கும் இடையிலான தொடர்பு 1 சென்டிமீட்டர் கனம் 1 மில்லிலிட்டர் என்பதாகும். ஆகவே 120 மில்லிலிட்டர் ஆகும். அதை நாங்கள் லீட்டரில் கூறும்போது 0.12 லிட்டர் ஆகும். 14வது வினா, முழுவன் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க. இது ஒரு எண்கோடு காணப்படுகின்றது. 0 1 2 3 இவ்வாறு செல்லும். இங்காலே மறை ஒன்று காணப்படுகின்றது. x பெரிது, இந்த இடத்திலே நீங்கள் நிரட்டி இருக்க வேண்டும். பெரிது சமன் 1 என்பது முழு எண்கோட்டில் முழுவன் தீர்வுகளை காண்க. அவை முழுவன் தீர்வு என்பது நாங்கள் 2 3 இவ்வாறு குறிக்கிறோம். எல்லா தீர்வுகளையும் தர சொல்லி கேட்கும் போது நாங்கள் இவற்றை எண்கோட்டில் விளக்கி காட்ட முடியும். முழுவன் தீர்வுகளை கேட்கும் போது நாங்கள் ஒவ்வொன்றாக குறிக்க வேண்டும். 5 மாணவர்களின் இடைநிறை 35 கிலோகிராமின் 5 மாணவர்களின் மொத்த நிறையை காண்க. ஆகவே 5 நீங்கள் 35 பெருக்கும் போது மொத்த நிறை பெறப்படும் 175 கிலோகிராம். உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளின்படி எக்ஸின் பெருமானத்தை காண்க. ஆகவே இது ஒரு நேர்கோடு 180 வாகை. 80 தரப்பட்டுள்ளது. ஆகவே மீதமாக 100 வாகை காணப்படுகின்றது. ஆகவே 2x உடன் சக 3x சேர்க்கும் போது 100 வாகை பெறப்படும். ஆகவே 5x ஆனது 100, x ஆனது 20 காணப்படும். 20 வாகை. உருவில் தரப்பட்டுள்ள செவ்வகத்தின் சுற்றளவுக்கான கோவையை எழுதுக. ஆகவே இங்கு செவ்வகம் ஒன்று தரப்பட்டுள்ளது. செவ்வகத்தின் இயல்புகளின்படி எதிர்பக்கங்கள் சமனானது. அந்த வகையில் நோக்கும் போது இதை நாங்கள் x எனவும் இதனை y எனவும் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். ஆகவே செவ்வகத்தின் சுற்றளவானது 2x சக 2y என்பதா. காரணிப்படுத்தும் போது 2 காரணிப்படுத்தும் போது x சக y என்பதா.
5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அளவுடைய முக்கோணியை அமைக்க முடியுமா என்பது கேட்கப்பட்டுள்ளது. முக்கோணி ஒன்றை அமைப்பதற்கு உள்ள நிபந்தனைகளை பற்றி நாங்கள் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அதாவது 2 முக்கோணி ஒன்றை அமைக்க வேண்டுமாயின் குறைந்த 2 பக்கங்களின் கூட்டுத்தொகையானது 3வது பக்கத்திலும் அதிகமாக இருக்க வேண்டும். ஆகவே இங்கு குறைந்த 2 பக்கங்களை கூட்டும் போது 5 சக 3 ஆனது 7ஐ விட அதிகமாக இருக்கின்றது. ஆகவே முக்கோணி அமைக்க முடியும். இடையத்தை காண்க. இடையத்தை காண்பதற்கு இடையங்கள் வரைவிலக்கணத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இடையம் என்பது ஏறு வரிசைப்படுத்தப்பட்ட வீட்டுகளில் அல்லது எண் பரம்பலில் அல்லது எண்கோலத்தில் நடுவில் அமையக்கூடிய உறுப்பானது இடையமாகும். அந்த வகையில் நாங்கள் முதலை ஏறு வரிசைப்படுத்தும் போது 22, 24, 25, 26, 28 ஆகும். இங்கு நடுவில் வரும் இலக்கம் 25. ஆகவே இடையம் 25 ஆகும். சதுரமுகி ஒன்றின் மீது அதன் முகத்துக்கு சம பரப்புடைய அதே அடியுடைய சதுர கும்பகங்கள் 6 ஒட்டப்படுகின்றது. அவ்வாறு உருவாக்கப்படும் புதிய திண்மத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கையை காண்க. அவ்வாறு 6 சதுரமுகிகள் ஒட்டப்படும் போது ஒரு மிக பெரிய ஒரு சதுரமுகி உருவாகும். ஆகவே அவற்றின் விளிம்புகளும் 12 விளிம்புகள் எண்ணிக்கை 12ஆகவே காணப்படும். கனவுரு பற்றிய வினாவுக்கு நாங்கள் விடையளிப்போம். இங்கு ஒரு கனவுரு தரப்பட்டுள்ளது. மீன் தொட்டி வடிவத்தில் ஒரு கனவுரு தரப்பட்டுள்ளது. தாங்கியின் அடியின் பரப்பளவை காண்க. தாங்கியின் அடியின் பரப்பளவானது தாங்கி இவ்வாறு காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு அடியின் பரப்பளவு காணப்படும். ஆகவே அடியின் பரப்பளவானது 20 தர 5 100 சென்டிமீட்டர் வர்க்கமா. இதில் 15 சென்டிமீட்டர் நீரின் காலை காண்க. இதில் 15 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் நிரம்பியுள்ளது எனின் இதன் உயரம் 15 சென்டிமீட்டர் ஆகும். இதன் கனளவு 20 தர 5 தர 15 ஆகும். பெருக்கப்படும் போது 1500 சென்டிமீட்டர் கனமாகும். தாங்கியுள்ள நீரின் கனளவை லீட்டரில் தருக. 1500 சென்டிமீட்டர் கனமானது 1500 மில்லிலிட்டருக்கு சமனானது. 1500 மில்லிலிட்டர் ஆனது 1.5 லிட்டர் ஆகும். இன்னும் 2 லிட்டர் சேர்க்கப்பட்டதில் தற்போது தாங்கியுள்ள நீரின் கலவை சென்டிமீட்டர் கணக்கில் தருக. இன்னும் 2 லிட்டர் சேர்க்கப்படும் போது இங்கு 3.5 லிட்டர் சேர்க்கப்படும். 3.5 லிட்டர் என்பது 3500 சென்டிமீட்டர் கனமாகும். மேலே உள்ளவாறு சேர்க்கப்பட்ட பின்னர் தற்போது எவ்வளவு உயரத்துக்கு நீர் உள்ளது? இப்போது கனளவானது 3500 வந்துவிடும். கீழே அடிப்பரப்பளவானது 100. ஆகவே பிரிக்கப்படும் போது 35 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் காணப்படும். காரணிப்படுத்தல் பற்றிய வினா இங்கு தரப்பட்டுள்ளது. முதல் இவற்றை அடைப்பு நீக்கி சுருக்குவோம். 3x சக 15 சக 2x சக 4. 3x 2 கழிக்கும் போது x சக 19. x இன் பெருமானம் யாது என கேட்கப்பட்டுள்ளது. இங்கு x இன் பெருமானத்தை நாங்கள் அறிந்து கொள்வோம். இதற்காக நாங்கள் முதலில் 3x ங்கள் 2 சக 1 சய 1 7 சய 1 ஆகும். இப்போது 3x ங்கள் 2 ஆனது 6 ஆகும். ஆகவே 3x 2 பக்கம் 2 பெருக்கும் போது 3x 12. 2 பக்கம் 3 வகுக்கும் போது x 4 ஆகும். ஆள்கூற்று தளம் பற்றிய அடுத்த வினாவுக்கு நாங்கள் விடையளிப்போம். ABC எனும் 3 புள்ளிகள் தரப்பட்டுள்ளன. ஆள்கூறுகளை எழுதுக. A என்பது காணப்படுகின்றது 2, 2 ஆகும். B
B ஆனது மறை 1, மறை 3 ஆகும். C மறை 3, 2 ஆகும். 4 பிள்ளைகளின் இடைநிறை 30 கிலோகிராமிலும் மேலும் ஒருவர் சேர்க்கப்பட்டவர் தற்போது இடைநிறை 31 ஆகும். புதிதாக சேர்க்கப்பட்ட மாணவரின் நிறையை காண்க. 4 பிள்ளைகளின் இடைநிறை, ஆகவே 4 பிள்ளைகளின் மொத்த நிறை 4 தர 30 பெருக்கப்படும் போது 120. 5வது பிள்ளையை சேர்க்கும் போது 5 பிள்ளைகளின் இடைநிறை மொத்த நிறை 5 தர 31 பெருக்கும் போது 155. புதிதாக சேர்ந்த மாணவரின் நிறையை காண்க. 155 சய 120 கணிக்கப்படும் போது 35 கிலோகிராம். புதிதாக சேர்க்கப்பட்ட மாணவரின் நிறை 30 கிலோகிராம், இடைநிறை 30 கிலோகிராம் என காட்டுக. புதிதாக சேர்க்கப்பட்ட மாணவரின் நிறை 120 30 சேர்க்கும் போது 150 காணப்படுகின்றது. ஆகவே 150 நீங்கள் 5ஆல் வகுக்கும் போது இடைநிறை 30 கிலோகிராம் ஆகும். பிளேட்டோவின் திண்மங்கள். ஒழுங்கான திண்மங்கள் 5 உள்ளதென பிளேட்டோவின் விஞ்ஞானியானது குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையிலே முதலாவதாக சதுரமுகி, நான்முகி, எண்முகி, பன்னிருமுகி, 20 முகி என 5 திண்மங்கள் காணப்படுகின்றன பிளேட்டோவின் திண்மங்கள். இந்த 5 திண்மங்கள் மட்டுமே உள்ள திண்மங்களிலே ஒழுங்கான திண்மங்களாகும். ஆகவே பிளேட்டோவின் திண்மங்கள் எழுதுக. சதுரமுகி, நான்முகி, எண்முகி, பன்னிருமுகி, 20 முகி. இவ்வாறு 5 திண்மங்கள் உள்ளன. இதில் 2 திண்மங்களை எழுதிக் கொள்ளப்படும். இவ்வளைவை பயன்படுத்தி செய்யக்கூடிய திண்மத்தை பெயரை குறிப்பிடுக. இவ்வளைவு அமைப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய திண்மமானது எண்முகியாகும். இதன் எண்முகியின் விளிம்பு, முகம், உச்சி என்பவற்றை நாங்கள் நோக்கும் போது எண்முகியின் முகம் செய்யப்படும் பேர் எண்முகி. முகம் 8, உச்சி 6, விளிம்பு 12. எண்முகிக்கு காணப்படும் முகம், உச்சி, முகம் 8, உச்சி 6, விளிம்பு 12 காணப்படும். மேலே உள்ள திண்மத்தின் முகம், உச்சி, விளிம்பு என்பன பொய்லனுடன் பொருந்துகிறது என காட்டுக. பொய்லனின் தொடர்பு பொருந்துகிறது என காட்டுவதற்கு முதல் பொய்லனின் தொடர்பை பற்றி அறிந்திருக்க வேண்டும். பொய்லனின் தொடர்பானது கூறுகின்றது முகங்கள் உச்சிகளின் கூட்டின் தொகையானது விளிம்புகள் எண்ணிக்கையிலும் 2 அதிகம் என்பதா. ஆகவே இச்சமன்பாட்டை பயன்படுத்தி முகம் சக உச்சி சமன் விளிம்பு சக 2 என்பதை பொய்லனின் தொடர்பு. இந்த வகை நாங்கள் பிரதியிடும் போது முகம் 8, உச்சி 6 காணப்படுகின்றது 14, விளிம்பு 12 சக 2 காணப்படுகின்றது 14. ஆகவே இடப்பக்கம் சமன் வலப்பக்கமாக காணப்படுவதால் ஆகவே ஒயிலரின் தொடர்புக்கு பொருந்தும் என நாங்கள் கருத முடியும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். மேலுள்ள வலையமைப்பை பயன்படுத்தி செய்யப்படும் திண்மத்தின் ஒரு முகத்தின் பரப்பளவு 12.5 சென்டிமீட்டர் வர்க்கமெனில் மொத்த மேற்பரப்பளவை காண்க. மேலே உள்ள வளைவுவை பயன்படுத்தி செய்யப்படும் திண்மத்தின் ஒரு முகத்தின் பரப்பளவு 12.5 சென்டிமீட்டர் மொத்த மேற்பரப்பளவை காண்க. ஒரு முகமானது 12.5 காணப்படும் போது இங்கு 6 முகங்கள் 8 முகங்கள் காணப்படுகிறது. 8 தர 12.5 100 சென்டிமீட்டர் வர்க்கமா. ஐங்கோணி என்பது பல்கோணிகளின் மூலகமாகும். ஐங்கோணி என்பது பல்கோணியின் மூலகங்களாகும். இங்கு நாங்கள் பொருத்தமான குறியீட்டை விட்டு நிரப்ப வேண்டும். சங்கீத ஸ்வரங்கள் சரிகம பதனிசை இருக்குது. இங்கு வரப்போவதில்லை. ஆகவே இவர்களுடைய மூலகமாக காணப்பட நாங்கள் அவ்வாறு குறிக்க வேண்டும்.
சைவருக்கும் 10க்கு இடைப்பட்ட 12 மடங்குகள். ஏ சைவருக்கும் 10க்கு இடைப்பட்ட 12 மடங்குகள் 12 மடங்குகள் காணப்பட மாட்டாது. ஆக இது ஒரு சூனியத்தொடையாக காணப்படும். மூலகம் கிழக்கத்துடைய சூனியத்தொடையாகும். எனும் இலக்கங்கள் எனின் தொடைவியை மூலகங்கள் எழுதுக. இங்கு வரக்கூடிய மூலகங்கள் 1,0 என்பதா. ஒரு மூலகம் ஒரு தடவை மாத்திரம் எழுதப்பட வேண்டும். அந்த வகையை நாங்கள் பார்க்கும்போது 1,0 விடப்படி. பின்வரும் தொடைகளை மூலகங்களுடன் எழுதுக. P7 10லும் குறைந்த முதன்மை எண்கள். நாங்கள் அவற்றை மூலகங்களாக எழுதுவதற்கு முயற்சிப்போம். 10லும் குறைந்த முதன்மை எண்கள் 2, 3, 5, 7 என்பதா களம்போ எனும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள். எங்கள் எழுத்துக்களை எழுதும் போது நாங்கள் ஒரு எழுத்தை ஒரு தடவை மாத்திரமே எழுத வேண்டும். C O L M B. ஆங்கில உயிரெழுத்துக்கள் R, ஆங்கில உயிரெழுத்துக்கள் A E I O U என்பனவா. இவை தொடை பற்றிய வினாவா. அடுத்து நாங்கள் இன்னும் ஒரு வினாவுக்கு விடையளிப்போம். இணைகரம் ஒன்றின் சுழற்சி சமச்சீர் வரிசையை எழுதுக. இணைகரத்துக்கு சமச்சீர் அச்சு காணப்பட மாட்டாது. இணைகரத்துக்கு சமச்சீர் அச்சு 0 ஆகும். எனினும் சுழற்சி சமச்சீர் வரிசையானது 2 காணப்படும். சுழற்சி சமச்சீர் வரிசை என்பது ஒரு தளவுருவை அதன் சுழற்சி மையம் திருடாக 360 சுழற்றப்படும் போது அது ஆரம்ப உருவுடன் பொருந்தும் தடவைகளின் எண்ணிக்கையானது சுழற்சி சமச்சீர் வரிசையாகும். 11 நீளம் 4 சென்டிமீட்டர் ஆகுமாறு சமபக்க முக்கோணியை அமைக்க அது அமைப்புடாக நீங்கள் அமைக்க வேண்டும். ஆகவே சமபக்க முக்கோணி இவ்வாறு காணப்படும். 4 சென்டிமீட்டரை பயன்படுத்தி கவராயம் பென்சிலை பயன்படுத்தி இவ்வாறு நீங்கள் 4 முக்கோணி அமைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று 5 சென்டிமீட்டர் உள்ள வட்டத்தை அமைக்க அதற்காக நீங்கள் கவராயத்தில் உங்கள் அடிமட்டத்திலே 5 சென்டிமீட்டரை கவராயத்திற்கும் பென்சிலுக்கும் இடையே எடுத்து நீங்கள் வட்டத்தை வரைய வேண்டும். வட்டத்தை வரையும் போது வட்டத்தின் ஆரை 5 சென்டிமீட்டராக காணப்பட வேண்டும். அதன் நீளமான நாணை வரைந்து எழுதுக. ஒரு வட்டத்திலே மிகவும் நீளமான நாண் விட்டமாகும். ஆகவே நீங்கள் விட்டத்தை வரைந்து நான் எழுதினீர்களால் அதனை அளந்தெழுதினால் இது 10 சென்டிமீட்டராக காணப்படும். ஆரை பெரிய நாண் என்பவற்றுக்கிடையுள்ள தொடர்பு யார்? அதாவது பெரிய நாண் என்பது விட்டம். ஆரைக்கும் விட்டத்திற்கும் இடையான தொடர்பை நாங்கள் எழுத வேண்டும். ஆரை 5 சென்டிமீட்டராக காணப்படுமாயின் விட்டம் 10 சென்டிமீட்டராக காணப்படும். ஆரைக்கும் விட்டத்திற்கும் இடையுள்ள தொடர்பானது ஆரையின் 2 மடங்கு விட்டமாக காணப்படும். ஆகவே பெரிய நாண் சமன் தொடர்பு சமன் பெரிய நாண் 2 தர ஆரையா. பெரிய நாண் அல்லது விட்டம். பெரிய நாணுக்கு இன்னொரு பேர் விட்டம். ஓவை மையமாக உடைய வட்டத்தில் ஏயின் நீளத்தை காண்க. ஏபியின் நீளத்தை காண்க. ஓவை மையமாக உடைய வட்டத்தில் ஏபி நீளத்தை காண்க. ஏஓசியின் பரவல் ஏபி நீளத்தை நீங்கள் அளந்து எழுதிக் கொள்ள வேண்டும். அதன் ஆரை நீங்கள் அளந்து பார்க்க முடியும். அவற்றை நீங்கள் அளந்து எழுதுவதன் மூலம் அதன் நீளத்தை கண்டறிய முடியும். ஏஓசியின் பரவல் ஏஓசி இங்கு 45 பாகை தரப்பட்டுள்ளது. ஆக இவர் 180 பாகை வர வேண்டும். ஆகவே ஏஓசி 180 45 கழிக்கும் போது 135 பாகையாக காணப்படும். பின்னங்கள் பற்றிய ஒரு வினா தரப்பட்டுள்ளது. பின்னங்களை நாங்கள் கூட்டுவதற்கும் கழிப்பதற்கும் பகுதி எண்களை சமப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் நாங்கள் இவற்றை சமப்படுத்துவதற்காக நாங்கள் இவற்றை 2ஆல் பெருக்கும் போது 6 சக 6 என பெற முடியும். ஆகவே இதன் விடை 6 ஆகும். இதை சுருக்கும் அரை என எழுத முடியும். இவ்வாறு எண்களை கூட்டும் போது நீங்கள் பல மாறி கூட்டிக் கொள்ள முடியும். 12 3 15 முறைமையில்லா பின்னமாக மாற்றுவதன் மூலம் கூட்டிக் கொள்ள முடியும். 6 5 அல்லது நீங்கள் முழு எண்களை தனியே கூட்டி பின்னங்களை தனியே கூட்டி இரண்டையும் சேர்த்து எழுத முடியும். நான் இவ்வாறு கூட்டிக் கொள்கிறேன். பகுதிகளை சமப்படுத்துவதற்காக நாங்கள் மாறி மாறி பெருக்கப்படும் போது பகுதிகளை சமப்படுத்துவதற்காக 75 கீழ் 20 சக 24 கீழ் 20
இரண்டையும் கூட்டும் போது 99 காணப்படும். ஆகவே இதை நீங்கள் முறைமையில்லா பின்னமாக கலப்பெண்ணாக மாற்றி வைக்கும் போது 4 20 19. அடுத்த வினாவை பாருங்கள். பெருக்கல் நீங்கள் 2 2 5 15 என பகுதி எண்ணை பாதியுடனும் தொகுதி எண்ணை தொகுதியுடன் பெருக்குவதன் மூலம் இதன் விடையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வகுத்தல், ஒரு பின்ன கணக்கிலே வகுத்தல் என்று ஒரு வினா கிடையாது. வகுத்தலை நாங்கள் பெருக்கலாக மாற்றியே செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் இவற்றை பெருக்கலாக மாற்றுவோம். பெருக்கலாக மாற்றும் போது பெருக்கலுக்கு அடுத்தாக வரும் பின்னமானது நிகர்மாறாக மாற்றமடையும். ஆகவே 40 2 ஆகவே 20 விடைபெறப்படும். ஒரு லிட்டரில் 15.5 கிலோமீட்டர் பயணிக்கும் ஒரு மோட்டார் வாகனம் 6 லிட்டரில் எவ்வளவு தூரம் பயணிக்கும் என வினாவப்படுகின்றது. ஆகவே நீங்கள் 15.5 6 பெருக்க வேண்டும். 31 2 தர 6 இவற்றை சுருக்கும் போது 3 9 93 கிலோமீட்டர் என்பதா. 441 முதன்மை காரணியின் பெருக்கமாக எழுதுக. அதனை பயன்படுத்தி வர்க்கமுடன் 441 பெருமானத்தை காண்க. இதனை முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவதற்கு நீங்கள் 441 முதன்மை என்பதால் வகுக்க வேண்டும். நீங்கள் 3ஆல் வகுக்க முடியும். இதை நீங்கள் 3ஆல் வகுக்கும் போது 49 வரும். மீண்டும் 7ஆல் வகுக்க முடியும். 7 வரும். 7ஆல் வகுக்கும் போது 1 வரும். ஆகவே இதை நீங்கள் முதன்மை காரணியின் பெருக்கமாக எழுதும் போது 3 தர 7 தர 7 என்பதா. ஆகவே இதன் வர்க்கமூலத்தின் பெருமானம் 3 தர 7 அது 21 ஆகும். பின்வரும் உருக்களில் தளவுரு வெளி எக்ஸின் பெருமானத்தை காண்க. எந்த ஒரு தளவுருவிலும் நாற்பக்கலின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையானது 360 வகையாக காணப்படும். அந்த வகையில் நீங்கள் பார்க்கும் போது இந்த 4 கோணங்களையும் கூட்டும் போது 360 வகை பெறப்பட வேண்டும். ஆகவே எக்ஸ் ஆனது 360 இருந்து நீங்கள் இந்த 4 கோணங்களின் கூட்டுத்தொகை 3 கோணங்களை கழிக்கும் போது எக்ஸின் பெறுமதி பெறப்படும். ஆகவே 110 சக 80 சக 45 கோணங்களை நீங்கள் 360 கழிக்கும் போது 125 வகையா. ஒரு நாற்பக்கலின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகையானது 360 வகையா. ஆகவே புறக்கோணங்களை கூட்டும் போது 360 வகை பெறப்படும். ஆகவே 4y சக 3y சக 2y சக 3y கூட்டும் போது 360 வகையா. மொத்தமாக 12y ஆனது 360 வகையா. 2 வகுக்கும் 12ஆல் வகுக்கும் போது y-ஆனது 30 வகையா. ஆகவே இங்கு y-யின் பெருமானம் 30 வகையாக காணப்படும். ஆகவே பகுதி 1 கிட்டத்தட்ட 25 வினாக்களும் பகுதி 2 6 வினாக்களுக்கும் விடை எழுதும் விதம் பற்றி நாங்கள் அறிந்திருந்தீர்கள், பார்த்திருந்தீர்கள். இதனூடாக நீங்கள் பல விடயங்கள் தெளிவடைந்திருப்பீர்கள் என நான் நம்புகின்றேன். அது மட்டுமல்ல, பல வினாக்களுக்குரிய விடைகளை எவ்வாறு அளிக்க வேண்டும், எவ்வாறு சிந்திக்க வேண்டும் பற்றிய விடயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது போன்ற இன்னும் பல வினாத்தாளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறும் நான் உங்கள் கணிதாசிரியர் பாத்தி சிவகுமார். நன்றி. உங்கள் கல்வி தொலைக்காட்சியில் கற்றல் வகுப்புகளை உடனுக்குடன் பார்த்து கற்க கல்வி தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.